الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார் அஹ்லே துருசுல் முஹிம்மா லிஅம்மத்தில் உம்மஹ், இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்ற நூலில் இருக்கிறோம். 34வது அமர்வு 9வது பாடம் 9வது பாடத்திற்குள் செல்கிறோம். ஏறத்தாழ சரியாக சொல்ல வேணால் ஒரு 18 பாடங்கள் இருக்கிறது. அதில் 9வது பாடத்தில் இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன? அப்படி என்றால் பாதி நூலின் பாதி பாடத்திற்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் நடிகார்களே, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் உங்கள் கைகளில் துருசுல் முஹிம்மா நூலினுடைய தமிழாக்கம், ஷேக் இப்னு பாஸ் அவர்களுடைய அந்த மூல நூலின் தமிழாக்கம், அல்லாஹ் அதை உங்களுடைய கைகளில் தவறச் செய்யும்படி அல்லாஹ் ஆக்குவானாக பீதுனில்லாஹ். நேற்றுடைய வகுப்பு தொழுகையின் வாஜிபாத்துகளை பார்த்தோம். நேற்றைய வகுப்பு தொழுகையின் வாஜிபாத்துகளை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? யாருக்கு தெரியும் வாஜிபாத்துகள்? மன் யஅரிஃப் மின்குமுல் வாஜிபாத். தொழுகை வாஜிபாத்துகளை பார்த்தோம். அதாவது இதை தொழுகையில் தெரியாமல் விட்டுவிட்டோம் என்றால் தொழுகை பாத்திலாகாது. ஆனால் சஜ்தா சஹ்வை செய்து கொள்ள வேண்டும். ஆனால் தெரிந்தே விட்டு விடுகிறோம் என்றால் அது எவ்வாறு தூண்களை தெரிந்தே விட்டுவிட்டால் தொழுகை பாத்திலாகிவிடுமோ அதே போல் இதுவும் பாத்திலாகிவிடும். ஆனால் தெரியாமல் அறியாமல் விட்டுவிட்டோம் என்றால், தூண்களை அறியாமல் விட்டுவிட்டால் எவ்வாறு தொழுகை பாத்திலாக விடுகிறதோ அதே போல் இங்கே தொழுகை இங்கு பாத்திலாக சஜ்தா சஹு செய்தால் போதுமானது. என்னென்ன? முதல் விஷயம் தக்பீரத்துல் இன்திகால், இடம்பெயரும் தக்பீர்கள். எடுத்துக்காட்டாக எந்த தக்பீர்? ருக்குவில் இருந்து சஜ்தா செய்யும் பொழுது, ருக்குவில் இருந்து அதாவது நின்ற நிலையிலிருந்து ருக்கு செய்யும் பொழுது, அல்லது நின்ற நிலையிலிருந்து சஜ்தா செய்யும் பொழுது, அல்லது சஜ்தாவிலிருந்து எந்திரித்து அமருவதிலிருந்து, மறுபடியும் சஜ்தா செய்வதிலிருந்து, அல்லது தஷஹுத் நடு தஷஹுதில் அமர்ந்து எந்திரிக்கும் பொழுது, இன்னும் சொல்ல போனால் 2 தூண்கள், ஒரு தூண்களிலிருந்து இன்னொரு தூணுக்கு நாம் மாறும் பொழுது சொல்ல வேண்டிய போது செய்யக்கூடிய தக்பீர்கள் தான் தக்பீரத்துல் இன்திகால். சரி, வேறு 2வது வாஜிப் என்ன பார்த்தோம்? தஸ்மீ' வ தஹ்மீத். சமீஅ அல்லாஹு லிமன் ஹமிதஹ் ரப்பனா லக்கல் ஹம்த். மேலும் சமீஅ அல்லாஹு லிமன் ஹமிதா யாருக்கு? பிரத்யேகமாக இமாம்களுக்கு, தனியாக தொழக்கூடியவராக இருக்கட்டும் அல்லது இமாமாக நின்று தொழக்கூடிய தொழுகை நடத்துபவராக இருக்கட்டும், இவர்களுக்கு தான் இந்த சமீஅ அல்லாஹு லிமன் ஹமிதா. ரப்பனா லக்கல் ஹம்த் என்பது அனைவர்களுக்கும் ஆனது. சரி, அடுத்து அதாவது இதை 3. முதல் விஷயம் தக்பீரத்துல் இன்திகால், 2வது சமீஅ அல்லாஹு லிமன் ஹமிதா, 3வது ரப்பனா லக்கல் ஹம்த், 4வது இப்ப தெரியும் 8 எப்படி என்று நேத்து கேட்டீர்கள் அல்லவா? ருக்கு, சுப்ஹான ரப்பி அல் அஸீம். அடுத்து 5வது சுப்ஹான ரப்பி அல் அஅலா. 6வது இரு சஜிதாக்களுக்கு மத்தியில் அமரும் பொழுது சொல்வது என்ன?
ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி. ஏழாவது தஷஹுதுல் அவ்வல். தஷஹுதுல் அவ்வல் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே அந்த நேரத்தில் சொல்லுவது, அந்த தஷஹுதை முன்மொழிவது, அந்த துஆக்கள் தொழுகையில் நாம் ஓதக்கூடியது. எட்டாவது அதற்கான அமருதல். எட்டாவது அதற்கான அமருதல். அல்லாஹ்வின் அடியார்களே இந்த தஷஹுதுல் அவ்வல் ஓதுவது, அதற்காக அமருவது, இது இரண்டையும் வைத்து விடுங்கள். நேர்த்து நாம் ஃபிக்ஹை பார்க்கிறோம். லேசாக ஹிலாஃபுகள் இருந்தால் அதை நாம் படித்துக் கொள்வதில் தவறில்லை. நேற்று நாம் பார்த்த விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் யாருடைய கூற்றாக இருக்கிறது? தக்பீரத்துல் இன்திகால், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, ரப்பனா லக்கல் ஹம்து, சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அலா, ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி. இந்த 6 வாஜிபாத்துகளும் யாருடைய கூற்றாக இருக்கிறது? முஃப்ரதாத் அல் ஹன்பலி, முஃப்ரதாத் அல் ஹனாபிலா. அப்படி என்றால் என்ன முஃப்ரதாத் என்றால்? அவர்கள் தனித்து ஜும்ஹூரில் இருந்து தனித்து நிற்கிறார்கள். ஜும்ஹூர் என்றால் யார்? பெரும்பான்மையான மத்ஹபுகள், ஹனஃபி, ஷாஃபிஈ, மாலிகி, இது ஹம்பலி. இவர்களுடைய யுனிக் ஸ்டான்ஸாக, தனிப்பட்ட இதாக, இஸ்திஹாதாக இருக்கிறது. அவர்கள் தான் இதில் இந்த இடத்திலே இது அனைத்தும் வாஜிபாத்துகள். இதை நீங்கள் தெரிந்துவிட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும். தெரிந்தே விட்டால், தெரியாமல் நீங்கள் விட்டுவிட்டால், நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி விட்டால் உடனடியாக நீங்கள் தொழுகை முடித்து சஜிதா செய்ய வேண்டும், சஜிதத்து சஹ் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதில் நூலாசிரியர் எதை சரி காணுகிறார்கள்? ஷேக் அரஃபாத் விளக்க உரையாளர் ஷேக் இப்னு பாஸ் என்ன சொன்னார்களோ, அதாவது முஃப்ரதாத்துல் ஹனாபிலா, ஹம்பலி மத்ஹபுகள் அவர்கள் பிரத்யேகமாக சொன்னது அனைத்தையும் சரி என்று சொன்னாலும், ஒரு விஷயத்தில் இதில் ஜும்ஹூர் சொன்னதுதான் சரியான நிலைப்பாடு. ரப்பிக்ஃபிர்லி, 2 சஜிதாக்களுக்கு இடையில் வாஜிப் என்று சொல்வது சரியானதாக இல்லை. அதைவிட சிறந்த கருத்து இதில் என்னவென்றால் முஸ்தஹப். இப்போது விளங்குகிறதா? குழப்பம் ஏதாவது இருக்கிறதா நாம் படித்ததில்? அசார், அதாவது ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் சொன்னதை ஷேக் அரஃபாத்தும் சரி என்று சொல்கிறார்கள். எதில் தவிர? ரப்பிக்ஃபிர்லி என்பதில் தவிர. அடுத்ததாக 9வது பாடத்திற்குள் செல்வோம். பயானுத் தஷஹுத். இந்த பாடம் முழுவதாகவே இந்த பாடம் எதை பற்றி இருக்க போகிறது என்றால் தஷஹுதை பற்றி இருக்க போகிறது. தஹியாத்தினுடைய விளக்கம், தஷஹுதினுடைய விளக்கம். அல்லாஹ்வின் அடியார்களே, இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், 9வது பாடம் பயானுத் தஷஹுத் வஹுவ அன் யகூல். தொழுகையில் தஷஹுதில் என்ன ஓதுவோம்? ஷேக் இப்னு பாஸ் அந்த துஆவை அப்படியே கொடுத்திருக்கிறார்கள். கவனியுங்கள், தொழுகையில் தஷஹுதிலே நாம் என்ன ஓதுவோம் என்பதை அப்படியே கொடுத்திருக்கிறார்கள். அத்தஹியாத்து லில்லாஹி, முதல் விஷயம், முதல் வாசகம் அத்தஹியாத்து லில்லாஹி, அனைத்து வாழ்த்துக்களும் அல்லாஹ்வுக்கே. அஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து, அஸ்ஸலவாத்து வணக்கங்களும், வத்தய்யிபாத்து நற்பேறுகளும் அல்லாஹ்வுக்கே. அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா وعلى عباد الله الصالحين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. இதை சொல்லிவிட்டு பின்னர் இப்னு பாஸ் சொல்கிறார்கள் ரஹிமஹுல்லாஹ், ثم يصلي على النبي صلى الله عليه وسلم, பின்பு நபியின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். ويبارك عليه,
அவர்கள் மீது பரக்கத் உண்டாவதாக அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். அதுதான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். சரி, இதோட விளக்கங்களை பார்ப்போம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு ஸலவாத் மற்றும் பரக்கத் கூற வேண்டும். சரியான மற்றும் பிரபலமான வடிவம். அத்தஹியாத் கூறுவதற்கு பல வடிவங்கள் வந்துள்ளன. ஆம், சஹாபாக்களிலிருந்து நமக்கு இந்த தஹியாத்துடைய வடிவங்கள் பல வடிவங்களாக வந்துள்ளன. தொழுகை செய்பவர் எவற்றில் தொழுகையை தொழுபவர் எந்த விதமான ஹதீஸ்களில் வரக்கூடிய எந்த ஒரு வடிவத்தை கூட அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதிலும் முக்கியமாக உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்போது நாம் பார்த்தது போல் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களுடைய அந்த அறிவிப்பு தான் அவர்கள் சொன்ன அல்லாஹ்வின் தூதர் மூலமாக சொன்ன அந்த தஹியாத், அந்த தஷஹுத் தான் மிகவும் பிரபல்யமான தஷஹுத் நாம் ஓதிக்கொண்டிருப்பது. அவர்களிடமிருந்து அறிவித்த இந்த வடிவமே அத்தஹியாத்தின் வடிவங்களில் மிகவும் பிரபலமானதும் சரியானதாகும், ஆக சரியானதாகவும் இருக்கிறது. அறிவிப்பாளர் தொடரிலிருந்து அனைத்து விஷயங்களிலும் ஆக சரியானதாக இருக்கிறது. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் ஜாமிய திர்மிதியிலே பதிவு செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் மற்றும் அவர்களுக்கு பின் வந்த தாபீன்கள் ஆகியோரில் பெரும்பாலான அறிஞர்களின் செயல் இந்த, அதாவது இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவித்த வடிவத்தின் மீது தான் உள்ளது. இதுவே சுஃபியான் அஸ்-ஸௌரி, இப்னுல் முபாரக், அப்துல்லா இப்னு முபாரக், அஹ்மத் இப்னு ஹம்பல் மற்றும் இஸ்ஹாக் இப்னு ராஹோயா ஆகியோரின் கருத்தாக இருக்கிறது. இது தஷஹுதை ஓதுவதிலுடைய வடிவங்களிலேயே மிகவும் பிரபலியமானதாகும், ஆக சரியானதான வடிவம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வடிவம். சரி, தஹியாத் தஷஹுதினுடைய சொற்களுடைய விளக்கம். பொதுவாக நாம் தமிழில் என்ன சொல்வோம் என்றால் அத்தஹியாத். அத்தஹியாத்லாம் ஒன்றும் இல்லை. அத்தஹியாத்து, முபாரக்காத்து, முதலில் அரபி மொழியில் சொல்லுவோம் என்றால் அத்தஹியாத், தஹியாத். சரி, அத்தஹியாத் என்று சொல்லுவோம். முதலில் அத்தஹியா என்றால் என்ன? அத்தஹியா என்ற சொல், அதாவது இதன் பொருள் சலாம் என்பது அமைதி என்பதற்கு அர்த்தம். அதாவது உலக மற்றும் மறுமையின் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு என்பது இதற்கான பொருள். ஷேக் அரஃபாத் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்காகவே இந்த வார்த்தையை நாம் பன்மையில் பயன்படுத்துகிறோம். தஹியா என்றால் ஒன்று, தஹியாத் என்றால் செய்யாரா என்றால் ஒரு செய்யாரா, கார். பல கார்கள் என்ன என்று சொல்லுவோம்? செய்யாராத். அதுதான் நாம் ஓதும் பொழுது தஹியா, தஹியாத். தஹியாத் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களை நாம் ஒவ்வொரு முறையும் தொழுகையில் அமர்ந்து ஓதும் பொழுது நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அத்தஹியாத்து லில்லாஹி. அத்தஹியாத் என்றால் அனைத்து வாழ்த்துகளும், வாழ்த்துவதற்கு உரியவன் ரப்புல் ஆலமீன், அமைதிக்கு உரியவன், அவனை கண்ணியப்படுத்துகிறோம், அமைதிக்கு உரியவன் ரப்புல் ஆலமீன். அதே போல அஸ்ஸலவாத்து, அது என்ன? அல்லாஹை கண்ணியப்படுத்துவதற்காக செய்யப்படும் பிரார்த்தனைகள், அல்லாஹை கண்ணியப்படுத்தக்கூடிய அனைத்து பிரார்த்தனைகளையும் ஸலவாத் என்று நாம் சொல்வோம். அல்லாஹை துதிக்கக்கூடிய அனைத்தும், இன்னும் சில உலமாக்கள் என்ன சொல்கிறார் என்றால் நேரடி அர்த்தங்களை குறிப்பிடுகிறார்கள். தொழுகைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. ஸலவாத், ஏனெனில் ஸலாத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? தொழுகைகள். அந்த அர்த்தத்தையும் நேரடியாக குறிக்கிறார்கள். அதே போல அத்-தய்யிபாத், தய்யிப் என்றால் என்ன? தய்யிப் என்றால் தூய்மையானது, அழகானது, தூய்மையானது என்ற பொருள். அல்லாஹ்வின் மகத்துவத்திற்கும் கண்ணியத்திற்கும் தகுதியான அனைத்து நல்ல தூய்மையான வார்த்தையிடும் பேச்சுகளும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது, அவன் அவ்வாறு புகழப்பட வேண்டியவன் என்று சொல்வதுதான் அத்-தய்யிபாத். ஒவ்வொரு முறையும் ஓதுகிறோம், தொழுகையில் ஓதுகிறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, மொழியை படிக்க முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் நாம் அன்றாடம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளின் பொதுவான அர்த்தங்களையாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்படி என்னதான் நாம் அப்படி தொழுகையில் ஓதுகிறோம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் அத்தஹியாத்து வத்தய்யிபாத்து வஸ்ஸலவாத்து வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து லில்லாஹி இவ்வாறு ஓதுகிறோமே, இதன் அர்த்தம் என்ன? இதுதான் இதனுடைய அர்த்தம். அனைத்து வாழ்த்துகளும், அனைத்து துதிகளும், அனைத்து புகழ்களும், அனைத்து தொழுகைகளும்
அனைத்து தூய்மைக்குரியவதும் அல்லாஹ் அல்லாஹ்வை உரித்தானவன் என்று சொல்வது. அடுத்ததாக என்ன? அடுத்ததாக சலாம் சொல்லும் முறை. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக. என்ன சாந்தி உண்டாகட்டுமாக? அஸ்ஸலாமு அலைக்க என்றால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே கூறினேன். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. சலாம் என்ற இடத்திலே அஸ்ஸலாமு அலைக்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்கள் மீது உண்டாகட்டுமாக. தய்யிப். இன்னும் உலமாக்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹ நபி என்று சொல்வது போல் அஸ்ஸலாமு அலன் நபி என்று சொன்னாலும் சரிதான். அதையும் ஷேக் அரஃபாத் குறிப்பிடுகிறார்கள். அதுவும் அனுமதிக்கப்பட்டது. அஸ்ஸலாமு அலன் நபி. ஏனெனில் இது கொள்கை ரீதியாக சில உலமாக்கள் பிரிக்கிறார்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று சொல்லலாம். அவர்கள் மரணித்ததற்கு பிறகு நாம் அஸ்ஸலாமு அலன் நபி என்று அவர்களை காயிபிலே தான் நாம் அவர்களை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எவ்வாறு நமக்கு சொல்லப்பட்டதோ அவ்வாறு சொல்வதே சிறந்ததும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று சொன்னாலும் சரிதான், அஸ்ஸலாமு அலன் நபி என்று சொன்னாலும் சரிதான். அடுத்ததாக இந்த அத்தஹியாத்தை பல சஹாபாக்கள் அறிவித்துள்ளனர். உமர் இப்னு கத்தாப், இப்னு அப்பாஸ், இப்னு உமர், அபு மூசா அல் அஷ்அரி, ஆயிஷா ரித்வானுல்லாஹி அலைஹிம். மேலும் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது நூலான சிஃபத்து ஸலாஹ் என்ற மூல நூல், அஸ்லு சிஃபத்து ஸலாஹ் என்ற அந்த மூல நூலில் இந்த அறிவிப்புகள் அனைத்தையும் தொகுத்து அதை அழகான முறையில் ஆய்வு செய்து அதை விளக்கி உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். யாருக்கு வேண்டுமானால் அதை திரும்பி போய் பார்த்துக் கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள் என்று ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள். அனைத்து அத்தஹியாத்துகளையும் தொகுத்து அழகாக எழுதியிருக்கிறார்களாம். யார்? இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகைக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நூல் என்றால் இமாம் அல்பானி அவர்கள் எழுதின சிஃபத்து ஸலாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அடுத்ததாக கடைசி அத்தஹியாத்தில் கவனியுங்கள். இப்போது அடுத்ததாக முக்கியமாக ஒன்று வருகிறோம். கடைசி அத்தஹியாத்தில் என்ன செய்வது? அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம் ஒரு சில விஷயங்களை கொண்டு. ஷேக் இப்னு பாஸ் சொல்கிறார்கள், தஷஹுதில், கடைசி தஷஹுதில், கடைசி அத்தஹியாத்தில் அஸாபு ஜஹன்னம், கவனியுங்கள், நரகத்தின் வேதனை, அஸாபுல் கபர், கபரின் வேதனை, மற்றும் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழ்வு மற்றும் மரணத்தின் சோதனைகள், நான்காவது ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னா, தஜ்ஜாலுடைய சோதனை, தஜ்ஜால் ஆகிய நான்கிலிருந்தும் அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேட வேண்டும், பாதுகாப்பு தேட வேண்டும் என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் கூடுதலாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? பின்னால் பார்ப்போம். தஷஹுத் என்றால் இதோடு முடியவில்லை. التحيات والصلوات والطيبات لله السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته والسلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد عبده ورسوله என்று சொல்லோடு மட்டும் முடியாமல் மறுபடியும் 4 விஷயத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அதுதான் அஸாபு ஜஹன்னம், அடுத்து அஸாபுல் கபர், அடுத்து ஃபித்னத்துல் மஹ்யா, வாழ்விலும் மறுமையிலும் மரணத்திலுடைய அந்த சோதனை, ஃபித்னத்து மஸீஹ் தஜ்ஜால். இந்த 4லிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும், மறவாதீர்கள். அதை எவ்வாறு விளக்குகிறார்கள் என்பதை பார்ப்போம். ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், கடைசி அத்தஹியாத்தில் 4 விஷயங்களிலிருந்து அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது என்பதில் 4 இமாம்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கின்றனர். இந்த 4 விஷயத்தில் பாதுகாப்பு தேடுவது என்பது முஸ்தஹப்பாக இருக்கிறது. சரி, நாம் ஏற்கனவே படித்து விட்டோம். கவனியுங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் எவரேனும் கடைசி அத்தஹியாத்தை முடித்தால் 4 விஷயங்களிலிருந்து அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடட்டும். அவர் இவ்வாறு கூறட்டும், இறைவா, நிச்சயமாக நான் கபரின் வேதனையில் இருந்தும் நரகத்தின் வேதனையில் இருந்தும் வாழ்வு மற்றும் மரணத்தின் சோதனையில் இருந்தும் மேலும் மஸூஹ் தஜ்ஜால் அவனின் சோதனையில் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அடைக்கலம் தேடுகிறேன் என்று கேட்பது. மேலும்
கடமை குறித்து அறிஞர்களின் கருத்து. கடமை என்ற கருத்து அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த துஆக்களை கூட கடமை என்று சொல்கிறார்கள். யார் என்றால் ஸாஹிரிய்யா மத்ஹப் தாவூத் இப்னு கைசான் அல் யமானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எந்த அளவிற்கு சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் மாபெரும் ஒரு இமாம் அவர்கள் தன் மகன் இந்த துஆவை கேட்க மறந்தால் தொழுகையை மீண்டும் செய்யுமாறு கட்டளையிடுவார்கள். தன்னுடைய மகன் கேட்பார்களாம், தொழுகையை முடித்து விட்டு 4 விஷயங்களே பாதுகாப்பு தேடினாயா என்று கேட்பார்களாம். இல்லை, நான் கேட்கவில்லை, மறுபடியும் தொழு. அந்த அளவிற்கு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துகிறார்கள் சலஃபுகள். சாதாரண விஷயம் அல்ல ஒவ்வொரு நேரமும் நாம் கேட்கக்கூடிய இந்த துஆக்கள். மேலும் இதில் விரும்பத்தக்கது என்பது முஸ்தஹப் என்பதே சரியான நிலைப்பாடு. அதுவே 4 இமாம்களின் ஒற்றை கருத்தாக இருக்கிறது. பின்னர் அவர் விரும்பிய துஆவை கேட்டுக்கொள்ளட்டும் என்று ஷேக் இப்னு பாஸ் அர்த்ததாக குறிப்பிடுகிறார்கள். அது என்ன விரும்பிய துஆவை கேட்டுக்கொள்ளட்டும்? நாம் இத்தனையும் முடித்ததற்கு பிறகு, இந்த 4ஐயும் முடித்ததற்கு பிறகு அவர் விரும்பிய துஆக்களை கேட்டுக்கொள்ளலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஆனால் இந்த தேர்வு இது துஆ கட்டாயமில்லை என்பதற்கான தெளிவான ஆதாரமாகும். அதாவது ஹதீஸிலே வருவது விரும்பியதை கேட்டுக்கொள்ளட்டும் என்பதே தெளிவாக புரிகிறது. வரக்கூடிய ஹதீஸ்களில் வரக்கூடிய துஆக்களை நாம் கேட்டுக்கொள்ளலாம், ஆனால் இதில் கேட்பது கட்டாயமில்லை, இந்த 4ஐயும் கேட்பது கட்டாயமில்லை என்பதை தெளிவாக புரிகிறது. சரி, அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, வாழ்வு மற்றும் மரணத்தின் சோதனை என்றால் என்ன? உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள், செல்வம் மற்றும் குழந்தைகளை கொண்டு ஏற்படும் சோதனைகள் மரணத்திற்கு பின்பு கபரில் ஏற்படும் சோதனைகளை குறிக்கின்றது. இதுதான் உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். செல்வங்களால் ஏற்படும் சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். இதெல்லாம் இந்த ஃபித்னத்துல் மஹ்யா வல் மமாத் சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு நேரம் கேட்கிறோமே, அல்லாஹ் நஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். என்ன ஃபித்னத்துல் மஹ்யா? என்ன ஃபித்னத்துல் மஹ்யா என்றால் வெறும் மரணத்தில் மட்டும் சோதனை அல்ல, மனிதனுடைய வாழ்விலும் சோதனை இருக்கிறது. தான் வைத்திருக்கக்கூடிய பொருளினால், சொத்தினால், பிள்ளைகளினால், மனைவிகளினால், அல்லது மனைவிக்கு கணவனினால், ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரே ஆணு தான் பெண் மனைவிக்கு சோதனையா? எப்பவுமே கணவனுக்கு மனைவி தான் சோதனையா? மனைவிக்கு கணவனின் சோதனை வராதா? வருமா இல்லையா? இது இப்படியே மாத்தி சொல்லுவோம். அவங்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். சாலிஹான மனைவிக்கு கணவனின் மீது சோதனை ஏற்படலாம், பிள்ளைகள் மீது சோதனை ஏற்படலாம். ஏன் பிள்ளைகளுக்கு சோதனை ஏற்படாதா? பெற்றோர்கள் மூலமாக சோதனை ஏற்படலாம். இது அனைத்தும் எதை குறிக்கிறது? ஃபித்னத்துல் மஹ்யா, வாழ்வில் ஏற்படக்கூடிய சோதனைகளை குறிக்கிறது. அந்த ஃபித்னாக்களில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். ஃபித்னத்துல் மமாத், உயிரோடு இருப்பது மட்டுமல்ல, மரணத்திற்கு பிறகு சோதனை ஏற்படும். இது அனைத்தும் இதிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் மரணத்தின் சோதனையை நாம் பார்த்தோம். மரணத்தின் சோதனை ஃபித்னத்துல் மௌத் என்பது கபரின் சோதனையாகும். கபரில் வேதனையும் சோதனையும் உள்ளன. அந்த சோதனைகள் மலக்குகள் அவர்கள் கேட்கும் கேள்வியோடு தொடர்புடையது. உலமாக்கள் இங்கு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் உங்கள் கல்லறைகளில் சோதிக்கப்படுவீர்கள் என்று எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் உங்களுடைய கபறுகளில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். சரி, என்ன சோதனை என்றால் உலமாக்கள் சொல்கிறார்கள், மலக்குகள் உங்களிடம் வந்து உங்கள் இறைவன் யார், மன் ரப்புக வமா தீனுக வமன் நபியுக என்று கேட்பார்கள். இதுவே அந்த சோதனை, இதுதான் அந்த சோதனை. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போகிறோமா அல்லது சொல்லாமல் இருக்க போகிறோமா? அல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஈமான் கொண்டவர்களை உறுதியான அந்த வார்த்தைகளை கொண்டு அந்த நேரத்தில் நிலைநிறுத்துவான், உறுதிப்படுத்துவான். பயப்பட வேண்டாம். ஆனால் யாரிடம் ஈமானும் சாலிஹான அமல்களும் இருக்கின்றதோ அந்த நேரம். இதற்கு இன்னொரு விளக்கம் சொல்கிறார்கள். இந்த ஃபித்னத்துல் மௌத், இந்த இடத்திலே சில உலமாக்கள் கபரில் மலக்குகள் வந்து உன் ரப்பு யார், உன் ரட்சகன் யார், உன்னுடைய நபி யார், உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்க அந்த நேரத்தை சொல்கிறார்கள். சில உலமாக்கள் சக்கராத்துடைய நேரத்தை குறிப்பிடுகிறார்கள். உயிர் பிரியும் நேரத்தில் இஸ்திஹ்தார்,
அல் இஹ்திதார், சக்கராத்துடைய நேரத்தை சொல்கிறார்கள். அந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்தை தான் சோதனை. ஏனெனில் மரணத்தின் போதில் அந்த நிச்சயமற்ற நிலை, மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றும் வானவர் வரும்பொழுது முடிவடைய போகிறது என்று ஒருவருக்கும் தெரியாது. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் ஆகிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்ற ஹதீஸிலே வருகிறது. மன்னிப்பு இல்லாத நேரம், உயிர் தொண்டை குழிக்கு வந்துவிட்ட பிறகு தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுதான், இந்த நிலைகள் தான் சோதனை நேரம் என்று சொல்கிறார்கள் சில உலமாக்கள். எப்படியாக இருந்தாலும் சரி, இரண்டையுமே எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவர்களின் மூலமாக தெரியும் உண்மையான சோதனை என்ன என்பது. ஆனால் அதை சொல்வதற்கு இன்று யாரும் இல்லை நம்மிடம். இந்த பூமியுடைய வாழ்க்கை சோதனையை ஒருவர் சொல்ல முடியும் என்றால் சொல்ல கோடான கோடி பேர்கள் அனுபவித்து போய்விட்டார்கள். ஆனால் திரும்பி இவ்வாறு தான் இருக்கும் என்பதை சொல்லவில்லை. ஆனால் நமக்கு அறிவித்து சென்று விட்டார்கள் அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு இருக்கும் என்று. அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை தஷஹுத் சாதாரண விஷயம் அல்ல. தொழுகையிலே எங்களை திருப்தி, எங்களுக்கு தொழுகையை கொண்டு எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக. பிலாலே அதானை சொல்லி எங்களுக்கு நிம்மதியை தாருங்கள். அரேஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால் என்று சொன்னார்களே. சாதாரண தொழுகையாது, சாதாரண விஷயமாது. தஷஹுதில் அமர்ந்து ஓதக்கூடிய அந்த துஆக்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த நேரத்தை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானா. ஆக ஃபித்னத்துல் மௌத் என்பது கபரின் கேள்வியாகவும் இருக்கலாம், அல்லது உயிர் பெறும் இறுதி தருணத்தின் சோதனையாகவும் இருக்கலாம். கடைசி அத்தியாயத்தில் துஆ செய்வது ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், பின்னில் அதிலிருந்து அவர் விரும்பியவாறு துஆவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். குறிப்பாக ஹதீஸ்களில் வந்திருக்கக்கூடிய துஆக்கள், அதுதான் இங்கே முக்கியமானது. ஹதீஸ்களில் வந்திருக்கக்கூடிய துஆக்கள், வலசியமல் மஅசூர். அது என்ன ஹதீஸ்களில் வந்திருக்க துஆக்கள்? நாம் எல்லோருக்கும் தெரியும். முஆதே, நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன், உன்னை நேசிக்கிறேன். யாரை பார்த்து சொல்கிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல். முஆத் இப்னு ஜபல் என்ன சொல்கிறார்கள்? யா ரசூலல்லாஹ், நானும் உங்களை மிகவும் நேசிக்கிறேன், உனக்கு நான் ஒன்று சொல்லித் தரட்டுமா என்று சொல்கிறார்கள். சொல்லித்தாருங்கள். நீ எந்த தொழுகையை விட்டாலும் உன்னுடைய தொழுகையின் கடைசி பகுதியை இந்த துஆவோடு வைத்துக்கொள். உன்னுடைய தொழுகையின் கடைசி பகுதியை இந்த தஹியாத்திலே இந்த துஆவை வைத்துக்கொள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. பாருங்கள், நேசித்தால் காசு கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம். இதுதான் நேசம் என்று இருக்கக்கூடிய இந்த உலகம். பணமும் பொருளும் தான் நேசத்திற்கான பண்டை மாற்றமும் தேசத்திற்கான அடையாளம் இருக்கக்கூடிய இந்த உலகம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை நோக்கியே தன் சஹாபாக்களை வாட்டெடுக்கிறார்கள். நேசித்ததற்கு பிறகு அந்த பரஸ்பர அன்பை வெளிப்படுத்தியதற்கு பிறகு உனக்கு நான் ஒன்றை கற்றுத்தரட்டுமா என்று சொல்லி இந்த விஷயத்தை சொல்லி தருகிறார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவனியுங்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இறைவா அல்லாஹ், நான் உன்னை நினைவு கூறவும், உனக்கு நன்றி செலுத்தவும், உன்னை அழகிய முறையில் வணங்கவும் எனக்கு உதவி செய்வாயாக. என்ன அழகான ஒரு துஆ. உன்னை நினைவு கூறவும், உனக்கு நன்றி செலுத்தவும், உன்னை அழகிய முறையில் வணங்கவும் எனக்கு உதவி செய்வாயாக. மேலும் மற்றொரு துஆ ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت. اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நிச்சயமாக நான் எனக்கு பெரிய அநியாயம் இழைத்து விட்டேன். எனக்கே, என் நஃப்ஸிற்கே நான் பெரிய அநியாயம் இழைத்து விட்டேன். உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவர் வேறு எவரும் இல்லை. எனவே உன்னிடமிருந்து எனக்கு மன்னிப்பை வழங்குவாயாக. மேலும் எனக்கு நீ அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீயே மகா மன்னிப்பாளன், பேரருளாளன் என்று ஓதக்கூடிய இந்த துஆ. நஅம், அல்லாஹ்வின் அடியார்களே, ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் துஆ கேட்ட ஒரு மனிதரை கேட்டார்கள். அவர் அல்லாஹ்வை புகழவும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லவும் இல்லை. நபி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த மனிதரை பார்த்து, இவர் அவசரப்பட்டு விட்டார், அவசரப்பட்டு தொழுகிறார்.
ஏனெனில் அந்த துஆவில் அந்த தொழுகையில் அவர் அந்த தஷஹுதில் அல்லாஹை புகழவும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் கூறவும் இல்லை என்பதற்காக பின்னர் அவரை அழைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். உங்களில் ஒருவர் தொழுதால் அவர் தனது இறைவனை புகழ்ந்து அவனை பாராட்டுவதிலிருந்து ஆரம்பிக்கட்டும். பின்னர் நீங்கள் நபியின் மீது ஸலவாத் கூறட்டும். அதன் பிறகு அவர் விரும்பிய துஆவை கேட்டுக்கொள்ளட்டும். இதுதான் தஷஹுதின் அடிப்படை என்று சொல்கிறார்கள் உலமாக்கள் இந்த ஹதீஸை. மேலும் இந்த துஆவுக்கு சரியான வரிசை முறையை உயர்த்துவது அல்லாஹ்வின் அடியார்களே, துஆவில் நாம் கடைபிடிக்க வேண்டியவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஆதாரபூர்வமாக அந்த துஆக்களுடன் நிறுத்திக் கொள்வதே மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆம், தஷஹுதில் அமர்ந்து ஓதும் பொழுது சொல்ல வேண்டிய தஹியாத்து ஸலவாத்து வ தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க யா நபி ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு இதை சொல்லிவிட்டு பின்பு என்ன ஓத வேண்டும்? ஸலவாத் ஓத வேண்டும். ஸலவாத் ஓதுனதற்கு பிறகு 4 விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு கேட்க வேண்டும். இதற்கு பிறகு துஆவை கேட்கிறோம் என்பதிலே நாம் முக்கியத்துவம் தர வேண்டியது என்ன சொல்கிற உலமாக்கள், ஏற்கனவே ஹதீஸ்களில் வந்த ஆதாரபூர்வமான துஆக்களை சொல்லுவதுதான் இங்கே சால சிறந்ததாக இருக்கிறது. ஏற்கனவே ஹதீஸ்களில் வந்திருக்கக்கூடிய துஆக்களை தான் சொல்வது சால சிறந்ததாக இருக்கிறது என்பதை இங்கே சொல்கிறார்கள். மேலும் கடைசி அத்தைஹியாத்தில் முடிந்த பிறகு துஆ செய்வது விரும்பத்தக்கதாக இருக்கிறது. இந்த துஆ நீளமாக இருக்கலாம், ஆனால் இமாமாக இருந்தால் பின்பற்றுபவர்களுக்கு சிரமம் ஏற்படாதவாறு நீட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இமாமாக இருக்கிறார் என்றால் நான் துஆ செய்ய வேண்டும். அவர் இமாம் செய்து கொள்ளலாம். எவ்வாறு செய்து கொள்ளலாம்? உபரியான தொழுகையில் நீட்டி அவர் துஆ செய்து கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் இமாமாக ஒருவர் நின்று தொழுகை நடத்தும் பொழுது நான் என்னுடைய அனைத்து துஆக்களை கேட்கிறேன் என்ற அந்த அடிப்படையில் தொழுகையை நீட்டி தொழக்கூடாது என்பதை ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். துஆவில் உலக மற்றும் மறுமையான நன்மைகளை, ஏனெனில் சில பேர் சொல்வார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, துனியாவில் நன்மைகளை அல்லாஹ்விடம் கேட்பது கூடாது என்பது இருக்கிறதா மார்க்கத்தில்? இல்லை. துனியாவை பற்றி நான் கேட்க மாட்டேன், துனியாவிலே கேட்கக்கூடாது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், துஆவில் உலக மற்றும் மறுமை நன்மைகளை, குறிப்பாக ஹலாலான வாழ்வாதாரத்தை கேட்க வேண்டும். ஒருவர் தனது உலக மற்றும் மறுமை தேவைகள் அனைத்தையும் கேட்கலாம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. முக்கியமாக அந்த உலக வாழ்க்கை அவனை மறுமை வாழ்க்கைக்காக தயார் செய்யக்கூடிய சரியான முறையில் அவனை வாட்டிருப்பதற்கு உதவியாக இருக்கும் பட்சத்தில் கேட்பதில் எந்த தவறும் இல்லை என்பதை குறிப்பிடுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, உறுதிப்படுத்தப்பட்ட துஆவின் ஆதாரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸில் வந்த துஆ கவனியுங்கள். அதாவது இந்த விஷயங்களில் ஒரு சில துஆக்களை மேலும் கூடுதலாக சொல்கிறார்கள். اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت وما أسرفت وما أنت أعلم به مني أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت. இறைவா, நான் முற்படுத்திய பாவங்களையும் பிற்படுத்திய பாவங்களையும் மறைத்த பாவங்களையும் வெளிப்படுத்திய பாவங்களையும் நான் எல்லை மீறிய பாவங்களையும் நீ என்னை விட நன்கு அறிந்திருக்கும் பாவங்களையும் எனக்கு மன்னிப்பாயாக. நீயே முற்படுத்துபவன், நீயே பிற்படுத்துபவன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. என்ன அழகான துஆ பாருங்கள். நான் முற்படுத்திய பாவங்களையும் பிற்படுத்திய பாவங்களையும் மறைத்த பாவங்களையும் வெளிப்படுத்திய பாவங்களையும் நான் எல்லை மீறிய பாவங்களையும் நீ என்னை விட நன்கு அறிந்திருக்கும் அனைத்து பாவங்களையும் எனக்கு மன்னிப்பாயாக. இந்த துஆக்களை எல்லாம் கேளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. இந்த துஆக்களை எல்லாம் கேளுங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸிலிருந்து வரக்கூடிய துஆ மர்ஃபூஆன ஹதீஸ், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேலும் இந்த துஆக்களை எல்லாம் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் தங்கள் கிதாபான சிஃபத்து ஸலாத்து நபியிலே அழகாக தொகுத்திருக்கிறார்கள். எல்லா அறிவிப்புகளையும் சேர்த்து ஒன்று சேர்த்து தொகுத்து இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். மேலும் வதக்கரல் முஅல்லிஃப் ஹதீஸைன், நாம் ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஹதீஸ்களை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம இந்த ஹதீஸ்களை பார்த்தோம். அடுத்ததாக முதல் தஷஹுத் குறித்த ஒரு சட்டம். என்ன சட்டம்? முதல் அத்தேஹியாத்தில் அவர் 2 சாட்சியங்கள் கூறியதற்கு பிறகு எந்திரித்து விட வேண்டும். இப்போது இதுவரை நாம் பார்த்தது தஷஹுதின் வசனங்கள், தஷஹுதில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள். சரி, முதல் தஷஹுதில் அந்த சிறிய அமர்வில் எதுவரை ஓத வேண்டும்?
பல பேருக்கான விஷயமாக இருக்கிறது. எதுவரை ஓத வேண்டும்? இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபயகூமு பஅத ஷஹாதத்தைன். அப்படி என்றால் என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு அப்துஹு வ ரசூலுஹு என்று சொன்னதோடு எந்திரித்து விட வேண்டும். எப்போது? ظஹர், அஸர், மக்ரிப். ظஹர், அஸர், மேலும் மக்ரிப், இஷா, 4 தொழுகையிலும் முதல் அமர்விலே ஷஹாதத்தைன் வரைக்கும் ஓத வேண்டும். அப்படி என்றால் யார் ஓதி காண்பிப்பால் நம்மிடம்? யார் ஓதுவார்கள்? அத்தஹியாத்து, ஸலவாத்து வ தய்யிபாத்து லில்லாஹி, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அவ்வளவுதான். இதை கூறிவிட்டு எந்திரித்து விட வேண்டும். 3வது ரக்காத், அது துஹர் அஸர் இஷாவாக இருக்கட்டும் அல்லது மக்ரிபாக இருக்கட்டும், 3வது ரக்காத்துக்கு எந்திரித்து விட வேண்டும். இதை ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் இங்கே தெளிவாக கூறுகிறார்கள். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் அது இன்னும் சிறந்தது. கவனியுங்கள், இப்னு பாஸ் இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார் ரஹிமஹுல்லாஹ். முதல் தஷஹுதிலே ஸலவாத் கூறினால் நன்மை, நல்லது என்று கூறுகிறார்கள். ஏனெனில் இது குறித்து பொதுவான ஹதீஸ்கள் வந்துள்ளன. பின்னர் அவர் 3வது ரக்காத்துக்காக எந்திரித்து தொழ வேண்டும். ஷேக் அரஃபாத் என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள். முதல் தஷஹுதில் ஸலவாத் கூறலாமா? முதல் தஷஹுதில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்பதை கூறலாமா என்று. சரி, ஏனெனில் நம் இந்தியாவில் இருந்து சவுதிக்கோ இல்லது இதற்கோ செல்லும் பொழுது பல பேருடைய கேள்வி, என்னிடமே அதிகமான கேள்வி, முதல் தஷஹுத் என்ன உடனே எந்திரித்து விடுகிறார்கள்? கல்ஃபிலே, சவுதி, துபாயிலோ அல்லது கல்ஃபிலே, முஸ்லிம் நாடுகளிலே தொழுகையை தொழக்கூடியவர்களிடம் வரும் முதல் கேள்வி மிகவும் குறுகிய தாமதமா இருக்கிறது. நாம் எல்லாம் நம் ஊரில் அமர்ந்து கொண்டே இருப்போமே, முதல் தஷஹுதிலே ரொம்ப நேரம். நீங்களே ஓதி பாருங்கள். அத்தஹியாத்து ஸலவாத்து வ தய்யிபாத்து லில்லாஹி, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி வஸ்ஸாலிஹீன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். ஏறத்தாழ 15 அல்லது 20 வினாடிகள். அவ்வளவுதான் அல்லாஹ்வின் அடியார்களே. சந்தேகப்படாதீர்கள். நாம் திரும்பி ஆதாரங்களில் போய் பார்த்தால் இதுதான் ஓத வேண்டியது, இதுதான் ஓத வேண்டியது. சில பேர் பொறுமையாக ஓதலாம், சில பேர் வேகமாக ஓதலாம். ஆனால் இந்த நிலை போதுமானதா என்றால் இந்த நிலை போதுமானது. ஏனெனில் முதல் அங்கே வருபவர்களுக்கெல்லாம் இந்த கேள்விதான். அமர்ந்தவுடன் எந்திரித்து விட்டார்களே 3வது ரக்காத்திற்கு என்று கேட்பார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையின் நடு அமர்வில் முதல் அத்தஹியாத்தில் ஒருவர் 2 சாட்சியங்களும் நிறுத்தி கொண்டு 3வது ரக்காத்துக்காக எழ வேண்டும். ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள். மேலும் முதல் அத்தஹியாத்தில் ஸலவாத்தை சேர்ப்பது மார்க்கத்தில் கட்டளையிடப்பட்டதல்ல என்பதே பெரும்பான்மையான அறிஞர்கள் இலைப்பாடாகும். ஷேக் அரஃபாத் என்ன சொல்கிறார் என்றால், முதல் அத்தஹியாத்தில், முதல் தஷஹுதில் ஸலவாத் கூற வேண்டும், ஸலவாத் கட்டாயம் இல்லை என்பதே தான் சரியான கூற்றாக இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸில் இப்னு மஸ்ஊத் அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் நடுவிலும் இறுதியிலும் எனக்கு அத்தஹியாத்தை கற்றுக் கொடுத்தார்கள். எங்களுக்கு அவர் தொழுகையின் நடுவில் அமர்ந்தால் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, தொடர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கூறுவார்கள். அதன் பிறகு அவர் நடு அமர்வாக இருந்தால் தனது அத்தஹியாத்தை முடித்து எழுந்திருத்து விடுவார்கள். தெளிவான ஹதீஸ். இப்னு மஸ்ஊத் அவர்களுடைய இந்த ஹதீஸ் மிக தெளிவான ஹதீஸ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் எந்திரித்து விடுவார்களாம் 3வது ரக்காத்தாக அது இருக்கும் பட்சத்தில். அப்படி என்றால் இது நமக்கு போதுமானது. இந்த சுன்னாவை நாம் பின்பற்றுவது நமக்கு போதுமானது. அல்லாஹ்வின் அடியார்களே, அவர் அல்லாஹ் பின்பு இறுதி அமர்வாக இருந்தால் அவர் அல்லாஹ் நாடிய துஆவை செய்து பிறகு சலாம் கொடுப்பார்கள். பாருங்கள், இறுதி அமர்வாக இருந்தால், இறுதி தஷஹுதாக இருந்தால் கூடுதலாக ஸலவாத்தை கூறி துஆவைகளை கூறி அவர் சலாம் கொடுப்பார். ஆதாரத்துடன் இந்த ஹதீஸ் முதல் அத்தஹியாத் 2 சாட்சியங்களுடன் மட்டுமே முடிவடைகிறது என்பதையும் அதன் பிறகு அவர்கள் 3வது ரக்காத்துக்காக எந்திரித்து விடுவார் என்பதையும் தெளிவாக நிரூபிக்கிறது.
அப்படி என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா ஆகிய 4 தொழுகைகளுமே முதல் தஷஹுதை ஷஹாதத்தைனோடு முடித்துக் கொள்ளுங்கள், முடித்துக்கொண்டு எந்திரித்து விடுங்கள். மேலும் நூலாசிரியர் ரஹிமஹுல்லாஹ் முதல் தஷஹுதில் ஸலவாத் ஓதுவது சிறந்தது என்று கூறியது இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய கருத்தாகும். இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அவர் பொதுவான ஸலவாத் ஹதீஸ்களை ஆதாரமாக கொள்கிறார். ஆனால் இதில் சரியான வாதம் என்னவென்றால், தெளிவான இப்னு மஸ்ஊத் அவர்களுடைய ஹதீஸ் இருக்கும் பொழுது அதில் ஸலவாத் வரவில்லை, இடம்பெறவில்லை. தெளிவாக ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து. பொதுவான ஹதீஸ்களை கொண்டு இங்கே வாதம் செய்வது பொருத்தமற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அத்தஹியாத்தில் நாம் ஸலவாத்தை குறியதாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்று கூறி, இதோடு எதை முடிவுக்கு வருகிறார்கள்? தஷஹுதிலே முடிவுக்கு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இதோடு பாடம் நிறைவடைந்து விட்டது. அல்லாஹ்வின் அடியார்களே, தஷஹுதை தனியாகவே விளக்கி ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறார்கள். சரி, உங்களில் யார் தஷஹுதை அழகா நமக்கு பொது ஓதி காண்பிப்பார்கள், சொல்லி காண்பிப்பார்கள்? ஏனெனில் தொழுகை என்று வந்துவிட்டால் சிறு வயதிலிருந்து தொழுகை என்று வந்துவிட்டால் நாம் எல்லாம் பயப்படுவது ஒன்றுக்கு தான், தஷஹுதிற்கு தான் பயப்படுவோம். தொழுகை என்று வந்துவிட்டால் துவாக்களில் மற்ற அனைத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். இந்த தஷஹுதை நம்முடைய இமாம் பள்ளி வாசலில் தஷஹுதை சொல்லி என்று சொன்னால், தஹியாத்து சொல்லி என்று சொன்னால் கை கால் எல்லாம் நடுங்கிவிடும். யார் ஓதுவார்கள்? எனக்கு அழகாக சொல்ல வேண்டும், இப்படி இப்படி இருக்கிறது, இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது. ஏன் இந்த அமைதி? ஏன் இந்த அமைதி? இதுவரை என்னது? முதல் தஷஹுத். அஹ்சன்த் யா அஹி, மாஷா அல்லாஹ். இதுதான் முதல் தஷஹுத். இதுவரை நாம் முதலிலே ஓதுவது. இப்போது சகோதரர் அவர்கள் ஓதி காண்பித்தது முதல் வரை ஓதுவது. சரி, இப்போது தொடரும் அடுத்த தஷஹுத், கடைசியில் இருக்கிறோம். இதை ஓதினதற்கு பிறகு மறுபடியும் இதை அப்படியே ஓதுவோம். அடுத்ததாக என்ன ஓதுவோம்? இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்போது கூடுதலாக இப்ப என்ன சேர்த்திருக்கிறோம்? ஸலவாத் சேர்த்திருக்கிறோம். அடுத்ததாக என்ன சேர்க்க போகிறோம்? யாராவது வாயை திறங்களே, யாராவது? நான்கு விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு. அல்லாஹ் நஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம், அஸாபில் கப்ர், ஃபித்னத்துல் மஹ்யா வல் மமாத், ஃபித்னத்துல் மஸீஹித் தஜ்ஜால். நான்கு. அதற்கு பிறகு அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. அதே போல அல்லாஹும்ம இன்னி ظلمت அலா நஃப்ஸி ظلما كثيرا فاغفر لي. அந்த துஆக்களை ஓதுவோம். இவ்வாறு ஓதி சலாம் கொடுக்க வேண்டும். விளங்குகிறதா? தஷஹுத் விளங்குகிறதா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதோட அர்த்தங்களோடு பார்த்திருக்கிறோம், துஆக்கள் அர்த்தங்களோடு பார்த்திருக்கிறோம். வெகு சீக்கிரமாக அல்லாஹ் நாடினால் முதல் விஷயம் துருசுல் முஹிம்மா லிஆம்மத்தில் உம்மத்தி உடைய மூல நூலுடைய தமிழாக்கத்தை அல்லாஹ் விரைவாக நமக்கு வழங்குவானாக. அந்த அரபியோடு சேர்ந்து தமிழோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அல்லாஹ் நாடினால் இதுவரை படித்த பாடங்களுக்கு அதை கொடுக்க முயற்சிக்கிறேன். வெகு அல்லாஹ் நாடினால் நம்முடைய பாடங்கள் முடிவடைந்ததற்கு பிறகு இந்த நூல் முழுவதுமாக தமிழில் வெளிவருவதற்கு ஷேக் அரஃபாத் அவர்கள் விளக்க உரையோடு இது எழுதப்பட்ட இந்த நூல் முழுவதுமாக தமிழிலே வெளிவருவதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இதோடு 9வது பாடம் முடிவடைகிறது. அடுத்த வாரம்
10வது பாடம். இதுதான் மிகவும் நீண்ட பாடம் தொழுகையில். ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இன்னும் தொழுகையை விட்டு வெளியேறவில்லை. 5 பாடங்கள் தௌஹீதை பற்றி படித்தோம், கொள்கையை பற்றி படித்தோம். இப்போது 3 பாடங்கள், 4 பாடங்கள் தொழுகை சம்பந்தமா முடித்திருக்கிறோம். என்னென்ன பாடங்கள்? தொழுகையின் நிபந்தனைகள், தொழுகையின் தூண்கள், தொழுகையின் கடமைகள். இன்று தஷஹுதின் விளக்கம். தஷஹுதின் விளக்கம் 10வது பாடம். அதாவது தொழுகையில் 5வது பாடம் என்னவென்றால் சுனனுஸ் ஸலாஹ், தொழுகையின் சுன்னத்துகள் என்ற ஒரு நீண்ட பாடம் வருகிறது. நீண்ட பாடம் வருகிறது. இதில் எப்படியெல்லாம் உதுசி, எப்படியெல்லாம் தொழுகை தொழ வேண்டும், வர்ணனைகள் எல்லாம் உள்ளே வருகிறது. தொழுகையின் வர்ணனைகளை கேட்டீர்களே எல்லோரும். இதுவரை நாம் பார்த்தது என்ன? இதுவரை நாம் பார்த்தது எது நிபந்தனை, எது தூண், எது இல்லாமல் தொழுகை நிலை பெறாது, எதெல்லாம் தொழுகை தொழுவதற்கு நிபந்தனை தேவை, எதெல்லாம் தொழுகையின் வாஜிபாத்துகள், தெரியாமல் விட்டுவிட்டால் சஜ்தா செய்ய வேண்டும். இதைதான் நாம் பார்த்தோம் துண்டு துண்டாக. இப்போது தொழுகையின் வர்ணனைக்குள் செல்கிறோம். எப்படி தக்பீர் கட்ட வேண்டும், எவ்வாறு ருக்கு செய்ய வேண்டும், எவ்வாறு சஜ்தா செய்ய வேண்டும் என்ற அந்த வர்ணனைக்குள் நாம் செல்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அதை தெளிவாக ஒவ்வொன்றாக அல்லாஹ் நாடினால் நாம் இன்ஷா அல்லாஹு தஆலா பின்னால் வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்க இருக்கிறோம். இதுவே நீண்ட பாடமாக இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 3 வாரம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாகத்தான் 11வது வகுப்பு. மொத்தம் எத்தனை பாடங்கள்? 18 பாடங்கள். அதில் 11வது வகுப்பு வருகிறது முப்திலாத்துஸ் ஸலாஹ். அது என்ன முப்திலாத்துஸ் ஸலாஹ்? தொழுகையை முறிக்கக்கூடியது. எதெல்லாம் தொழுகையை முறிக்கக்கூடிய செயல்கள், முப்திலாத்துஸ் ஸலாஹ். அது தனி பாடமாகவே தருகிறார்கள் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ். முப்திலாத்துஸ் ஸலாஹ். 12வது பாடம் தொழுகை முடிவடைகிறது. அடுத்ததாக வருகிறது ஷுரூத்துல் வுது. தொழுகைக்கு நிபந்தனை இருக்கிறது அல்லவா? அதே போல உதுவிற்கு நிபந்தனைகள். அடுத்த பாடம் 13வது பாடம் ஃபுரூதுல் வுது, உதுவின் கடமைகள். அடுத்த பாடம் நவாகிதுல் வுது, உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள், உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள். இவ்வாறு தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமாக ஷேக் இப்னு பாஸ் அவர்களுடைய நூல், ஷேக் அரஃபாத் அவர்களுடைய விளக்கம், தொடர்ந்து நாம் இதை அனைத்தையும் படிக்கிறோம். அடுத்ததாக 15, 16, 17, 18 மிச்சம் 4 பாடங்கள் தான் இருக்கிறது. அடுத்த 15வது பாடம் ஒவ்வொரு முஸ்லீமிடம் இருக்க வேண்டிய அழகிய குணாதிசயங்கள் என்று அஹ்லாக்கிற்கு ஒரு தனி பாடத்தை நிறுவியிருக்கிறார்கள். தௌஹீதை படித்தோம். தௌஹீதிற்கு பிறகு தொழுகையை படித்தோம். அந்த தொழுகைக்கு தேவையான தூய்மையை படித்தோம். அடுத்ததாக இந்த பூமியில் நல்ல அஹ்லாக்குடன் நல்ல குணாதிசயத்தோடு ஒரு முஸ்லீம் தன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அந்த குணாதிசயங்களை பற்றி தனியாக இருக்கிறார்கள். மீதமுள்ள பாடம் இத்தனை செய்தோம். ஒரு ஃபர்து கிஃபாயாவை நிறைவேற்றாமல் இருக்க வேண்டாமா? ஜனாசாவை பற்றி பேசுகிறார்கள், ஜனாசா தொழுகையை பற்றி பேசுகிறார்கள், குளிப்பு கடமை, அந்த குளிப்பு ஆற்றலை பற்றி பேசுகிறார்கள். இதோடு இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறார்கள் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ். இதுதான் துருசுல் முஹிம்மா லி அம்மத்தில் உம்மா. இந்த முஸ்லிம் பொது ஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள். அல்லாஹ் இந்த நூலை பொறுமையாக படித்து முடிவு செய்வதற்கு எவ்வாறு ஆரம்பித்தோமோ அதே போல முடிப்பது மிக முக்கியம். ஒவ்வொரு நூலையும் அவ்வாறு தொடர்ந்து இதே வேகத்தோடும் இதே ஆர்வத்தோடும் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நான் நம்பிக்கை பெறுகிறேன், நான் நம்பிக்கை வைக்கிறேன். உங்களிடம் தமிழாக்கத்தை கொடுத்து விட்டோம் என்றால், நூலை இதுவரை நாம் படித்த தமிழாக்கத்தை டெக்ஸ்டோடு உங்களுக்கு கொடுத்து விட்டோம் என்றால் இன்னும் ஆர்வமாக இருப்பீர்கள். தேவைப்பட்டால் தேர்வை கூட நாம் வைத்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ஏனெனில் எப்போது நூல் தமிழில் உங்களிடம் வந்து விட்டதோ நாம் ஒரு தேர்வை வைத்துக் கொள்ளலாம். இதுவரை படித்தது இன்ஷா அல்லாஹ். தயார் தானே? نعم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.